ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நானும் மணியும் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்படி 2 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு ஒரு வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சுக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட நானும் அவரும் சேர்ந்து இந்த விளாக் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இன்னைக்கு இந்த மெயின் அந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்டேட் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மெயினா பாருங்க. சரி, வாங்க விளாக கண்டினியூ பண்ணலாம். அப்டேட்னா என்ன அப்டேட்ன்றத சொல்கிறோம். நம்ம பிஸ்னஸை பற்றி தான் நம்ம அப்டேட் இருக்க போகுது. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மீனா சொல்லியிருக்கோம் 20,000ல் ஆரம்பித்தோம் அப்படின்ற மாட்டேன். உண்மையிலே அந்த 20,000ல் ஆரம்பிக்கும் போது ப்ராடக்ட்டுக்குரிய காஸ்ட் மட்டும் தான் நம்ம பண்ணோம். ஒரு ரேக் வாங்கவோ எதுக்குமே நம்மகிட்ட முதலீடு நம்ம போடல. அப்போ நான் வாங்கி தர மாட்டேன்னு, வேணாம் மீனா, செல்ஃப் இருந்தால் இந்த செல்ஃப் தான் பார்த்தீங்களா, இந்த செல்ஃபில் தான் ஆரம்பித்தோம். 1.25 வருஷம் ஆச்சு. இந்த 2024 செப்டம்பர்ல ஆரம்பிச்சோம். இந்த செப்டம்பர் வந்தா 2 வருஷம் ஆக போகுது. ஆர்டர்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். இவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா நாங்க மகிழினி கிட்ஸ் வேர்னு சொல்லி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கவும் முடியாது. ஏன்னா மகிழினி கிட்ஸ் வேர்னா ஒரு குவாலிட்டி அப்படின்றத நம்ம ஒரு பிராண்டா உருவாக்கி இருக்கோம். குவாலிட்டியாகவும் இருக்கும். அவங்க கிட்ட ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். எதுவும் ஏமாற்ற மாட்டாங்க. கலர் ஃபீடிங் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு நம்பினதே ஒரு பெரிய விஷயம். ஸோ மகிழினி கிட்ஸ் வேர் அப்படின்ற உங்கள் பிராண்டை உங்க மனசுல எல்லாத்துலயுமே பதிஞ்சிருச்சு. நிறைய பேர் மகிழினி கிட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜோட நேம் பார்த்துட்டு கிட்ஸ் வேர்னா கிட்ஸ் வேர் மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூசன் இருக்கு. இன்ஸ்டால டிஎம்ஏ பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம உமன்ஸ்க்கான ஃபீடிங், நான் ஃபீடிங்கு, குர்த்தி கலெக்ஷன்ஸுமே ரன்னிங்ல போயிட்டு தான் இருக்கு. கிட்ஸ் வேர் எந்த அளவுக்கு நமக்கு ஹிட் கொடுத்தோ அந்த அளவுக்கு உமன்ஸ் வேரும் நம்ம பயங்கரமா கொடுத்துட்டு இருக்கு. அதனால நம்ம இதை சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளோட பிராண்ட் நேம் சேஞ்ச் பண்ண மகிழினி கிட்ஸ் வேர் அப்படின்றத சேஞ்ச் பண்ணி மகி க்ளோத்திங் அப்படின்னு சொல்லி மாத்த போறோம். எடுத்துட்டோம் அப்படின்னா முன்னெல்லாம் நான் 2 பீஸ் வாங்குறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரோல், அதான் நம்மளே ரெடி பண்றோம். ஒரு 20 கிலோ 30 கிலோ அந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு பெரிய ரோல் எடுத்து ஒரு கலர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னா கட்டிங் டு பேக்கிங் வரைக்கும் நமக்கு முடிச்சு நம்மளோட யூனிட்லயே ஒரு கலர்ல ஒரு சைஸ் எடுத்துட்டோம்னா 10 பீஸ் வரும். 10 பீஸ் நம்ம விற்கிற அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம். உண்மையாவே இதெல்லாம் எனக்கு இது மாட்டுறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்ல, நம்ம அவ்வளவு குவாலிட்டியை கொடுக்கறனால தானே நீங்களும் ட்ரஸ்ட் பண்ணி இவங்க கிட்ட நல்ல பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வரீங்க. அப்போ உங்களோட நம்பிக்கைக்கும் நாங்க எந்த ஒரு இது பங்கம் தரக்கூடாது. ஸோ அதனால தான் மெயினாக இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில இதெல்லாம் பேட்டர்னே நம்மளே ஓனாக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டிசைன்ல இது வரைக்கும் எந்த பேஜ்லயுமே பார்த்திருக்கவே முடியாது. நம்ம டிசைன்ஸே ரெடி பண்றோம். நம்ம ஆல்ரெடி காட்டி இருக்கோம். இந்த மேக்ஸி வேற எந்த பேஜ்லயும் பார்க்க முடியாது. நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்லப்போனா மீனாவோட ஓன் டிசைன். ஆமா. அதுல இன்னும் நிறைய ஆல்டர்லாம் இருக்கு. பட் அடுத்தடுத்து கொண்டு வரோம். அதுதான் இதுக்கு தான் நம்ம இந்த பிராண்டை இன்னும் பதிய வைக்கணும்ன்றதுக்காண்டி தான் அடுத்தடுத்து புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரோம். இன்னும் நம்ம கொண்டு வரும்போது இதெல்லாம் பண்ணணும்ன்றதுக்காண்டி தான் சரி முன்னாடி இது பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காண்டி பண்றோம். மகி க்ளோத்திங் அப்படின்னு சொல்லி மாத்த போறோம். நான் ஏன் மகி க்ளோத்திங் அப்படின்னு சொல்லி வச்சேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, மகிழினி கிட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி இருக்கு. மகிழினி அப்படின்னு சொல்லி மனசு வரல. அந்த எம் அப்படின்றதையும் மாத்துறதுக்கு மனசு வரல. மகி அப்படின்றது எம்ன்றது இருக்கணும். அதனால மகின்றதும் இருக்கணும். ஏன்னா இன்னொன்று நம்மளோட வெப்சைட் நேம் மகி clothing.in தான். ஸோ நம்ம மகிழினின்றத பிராண்டை வேற ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா பண்ணலாம். பட் மாற்ற எங்களுக்கு மனசு வரல. ஸோ இதுதான் பிராண்டு, இதுதான் மக்கள் மத்தியில பதிஞ்சிருக்கு. அதனால நிறைய வெப்சைட்ல ஆர்டர் போடுற கஸ்டமர் கிட்ட நாங்க மகிழினி கிட்ஸ் வேர்ல இருந்து பேசுறோம் அப்படின்னா புரியல மகிழினி கிட்ஸ் வேர் நான் ஆர்டர் பண்ணலன்றாங்க. அப்புறம் திரும்பி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றனால மகி க்ளோத்திங்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னா சொல்லுங்க மேம் அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம இப்போதைக்கு மாத்தி ஆகணும். இன்னும் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் நம்மளோடதுலயும் வரப்போகுது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா நம்மளோட பிராண்ட் நேம் மக்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மெயின் ஃபோக்கஸா இப்ப நாங்க இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா அப்படின்னா மகி க்ளோத்திங் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு, உங்களுக்கு ஈஸியா புரியறக்கூடியமாவும் இருக்கும். ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கலாம். மகி க்ளோத்திங் அப்படின்றத ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டா பேஜுமே பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல மகிழினி கிட்ஸ் வேர் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணி மகி க்ளோத்திங் அப்படின்னு சொல்லி தான் மாத்த போறோம். அதோட அப்டேட்ஸ் நான் அடுத்தடுத்து வேணா ஷேர் பண்றேன்.
நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணல, நம்ம லோகோவும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. ஆமா. நம்ம லோகோ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து ஒரு டை கட்டின மாதிரி இருக்கும். ஒரு பவ் ஆக்சுவலா வச்சு அந்த மகிழினி அப்படின்ற நேம் ஃபுல்லா வந்து கொடுத்திருப்போம். சோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்னு மாத்தலாம் இல்ல சொல்லி அந்த கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்ஸ்க்குரிய சிம்பிள்காண்டி நம்ம கொடுத்தோம். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு அந்த எம்மை வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எம்மை விட போறதில்ல. ஏன்னா எம்னா எல்லாமே நமக்கு ரொம்ப ராசி. அதனால வந்து அந்த எம்மை விடக்கூடாதுன்றதுக்காண்டி வந்து அந்த லோகோவில் வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி அந்த டையை மட்டும் எடுத்துட்டு அந்த இது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அப்ப கிட்ஸ் வேர் இனிமேல் பண்ண மாட்டீங்களா? கிட்ஸ் வேர் மெயின். கிட்ஸ், உமன்ஸ், ஃபீடிங், நான் ஃபீடிங் குர்த்தி எல்லாமே இருக்க போது. எதுவுமே இல்லாமலாம் இல்ல. ஆஸ் யூசுவல் இப்ப என்னெல்லாம் நீங்க நம்மளோட பேஜ்ல பாக்குறீங்களோ அது அனைத்துமே இதுல ஒன்லி இருக்க போகுது. பிராண்ட் நேம் வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பிராண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்றோம். லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது லோகோ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த அப்டேட் தான் வந்து சொல்லலாம்னு இருந்தோம். இன்னொன்னு கவர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சிருக்கலாம் இவ்வளோ பெரிய பிராண்டை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்ப கவர்லயே வந்து மகி க்ளோத்திங் அப்படின்னு சொல்லி கவரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இல்ல. நம்ம அந்த அளவுக்கு இன்னும் பெருசாலாம் வளரலாம். நம்ம வந்து நம்மளோட எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சீல்ல மகி க்ளோத்திங் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கோம். பிசினஸ் பண்றீங்கன்னா இப்படி வாங்குறது கூட யூஸ் ஆகும். இந்த சீல் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இந்த வந்து அழியாது. தண்ணி ஊத்தி இது பண்ணா கூட அழியாது. ஆமா, நல்ல வாட்டர் ப்ரூஃபா தான் இருக்கு. அழியாது. நாங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 1 வீக்கான்னு நினைக்கிறேன். 1 வீக்கா இதுல சீல் பண்ணி தான் வந்து எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு. இது ப்ரமோஷன் இல்ல. ஆமா, நீங்க கேட்டீங்கன்னா நான் நம்பர் தரேன். மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா அப்படின்னா அதுக்கான இங்க்கு சேர்த்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க் மட்டும் தனியாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை ஒன் டைம் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் நேம்லேயே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோன்ற நம்பிக்கையும் வரும். இல்லை பிராண்டை பதிய வைக்கணும். அதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்டேட்டு. ஸோ வந்து நம்ம வீடியோ கொடுக்க மாட்டேங்குது. நானும் சொல்கிறேன் வீடியோ கொடுங்க. மீனாக்கு வந்து லைவே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பட் வந்து டைம் தான் இல்லை. நான் உங்கள்கிட்ட வந்து பொய் எதுவும் சொல்லலை. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா எம்ல 5 பீஸ் அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படின்னா இல்லை. ஒரு ரோல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை பற்றியே சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஒரு கலரை வந்து ஒரு பீஸ் வாங்குறோம்னா அது ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு கலர்ல ஒரு எம் சைஸ்ல வேணா 10 பீஸ் வாங்குறோம். 10 12 அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து சேல்ஸ் காட்டிட்டு இருக்கோம். இதான் மெயின் ரீசன். லாங் வீடியோஸும் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியாம இன்டராக்ட் ஆகி பேசுறது கூட நமக்கு நேரம் இல்லாம இருக்கு. சோ இனிமேல் வந்து முடிஞ்ச அளவு கொடுக்க பாக்குறோம். மீனா பிஸியா இருந்தாலும் இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கும். வீடியோ கொடுக்காத பெரிய லாங் வீடியோ கொடுக்காத அன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கும். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற புது புது கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நம்மளும் வீடியோ எங்களுக்கு ஒரு மோட்டிவ் ஆகும். அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க கண்டென்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணானா அத்த மணி 3 பேர் இன்டராக்ட் எடுக்கிறது சுத்தமாவே டைம் இல்ல. அது என்னன்னா எடுத்துறலாம். எனக்கு அதுல எடிட்டிங் பண்றதுக்கு வந்து போதிய நேரம் கிடைக்கல. அதனாலதான் இந்த வேலையும் பார்த்துட்டு இதுவும் பண்ண முடியல. மீனாவும் இங்க ஃபுல் வேலை. பேக்கிங் வேலை வேணா பின்னாடி காட்டுறேன். ஃபுல் பேக்கிங் வேலை இருக்கு. ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று திருப்பூர்ல போய் நம்மளே பாருங்க எல்லாமே ஒரு ஆள் தான். மீனாவே தான் பண்ணணும். மீனாவும் நானும் பண்ணணும். அதனாலதான் வந்து பண்ண முடியல. பாப்போம் அடுத்தடுத்து ஏதாவது பண்ணணும். நம்ம பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, எல்லாரும் மகி க்ளோத்திங் அப்படின்ற நேம் இன்ஸ்டா பேஜையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மகி க்ளோத்திங் அப்படின்றத எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கங்க. நம்மளோட வெப்சைட் நேம் மகி க்ளோத்திங். அதே மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் நேமும் வந்து மகி க்ளோத்திங் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறோம். ஸோ இன்னும் நம்ம 1 வீக்ல மாற்றிக்கலாம். இந்த வெப்சைட் நேம் வந்து இன்ஸ்டா பேஜ் மட்டும் கொஞ்சம் மாற்ற நேரமாகும். மாற்றிடலாம். யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாச்சும் புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட கலெக்ஷன்ஸ் அதுல வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.